எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? உங்க எல்லாருக்குமே ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல 2 குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம், இன்னொரு குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். 2 குடும்பத்திலயுமே 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தங்க பணக்காரங்களாவும் ஒருத்தங்க ஏழையா இருந்தாலும் கூட எல்லாருமே ஒரே சர்ச்சுக்கு தான் போவாங்க. இந்த பணக்கார குடும்பம் எப்பவுமே அந்த ஏழையான குடும்பத்தை பார்த்து அற்பமா தான் நினைப்பாங்க. இந்த பணக்கார குடும்பத்துக்கிட்ட நிறைய பணம், வசதி, சொத்து எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த ஏழ்மையான குடும்பத்துல பணம், வசதி எதுவுமே கிடையாது. ஆனா அந்த ஏழ்மையான குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த பணக்காரங்க கிட்ட கொஞ்சம் கூட இல்லாம இருந்துச்சு. அந்த 2 குடும்பத்தோட குழந்தைகளும் ஒரே சண்டே கிளாஸ்ல தான் வேதாகம பாடத்தை படிப்பாங்களாம். அப்படி 2 குடும்பத்தோட குழந்தைகளும் ஒன்னா சண்டே கிளாஸ்ல படிக்கும்போது 2 குடும்பத்தோட குழந்தைகளும் நல்ல நண்பர்களா மாறிடுறாங்க. ஒரு நாள் இந்த பணக்கார அம்மா அப்பா அந்த குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு வெளியே பார்ட்டிக்கு போயிடுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப போர் அடிக்குது. இப்படி அவங்க அம்மா அப்பா அவங்கள விட்டுட்டு போறது ரொம்பவே வழக்கமான ஒண்ணுதான். அந்த நேரத்துல இந்த பணக்கார வீட்டுல இருக்க 2 குழந்தைகளும் நம்ம போய் அந்த ஏழை வீட்டுல இருக்கிற நம்மளோட நண்பர்களை பார்த்துட்டு வரலான்னு முடிவு பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் அங்க போனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அங்க போன நேரத்துல இருந்து இவங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. நேரம் எப்படி போச்சுன்னே அவங்க 2 பேருக்குமே தெரியல. சொல்ல போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா 2 பேருமே இவங்க 2 பேரையும் தான் குழந்தைங்க மாதிரியே நடத்துனாங்க. இவங்க 2 பேருக்கும் அவங்க அம்மா அப்பா நடத்துறது ரொம்பவே வியப்பா இருக்கு. காரணம் இவங்களோட அம்மா அப்பா பணக்கார குழந்தைங்க கிட்ட மட்டும்தான் பழகவும் விடுவாங்க. சொல்ல போனா பணக்கார குழந்தைங்க கிட்ட மட்டும்தான் அவங்க அம்மா அப்பா நல்ல விதமா நடந்துக்குவாங்க. இவங்க 2 பேருமே என்னைக்குமே இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே கிடையாது. என்னதான் அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சாலும் அந்த குடும்பத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அவங்களோட அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். சொல்ல போனா அவங்க அம்மா அப்பா எப்போ வீட்டுக்கு வர்றாங்க வெளியே போறாங்கன்னு கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாதான். ஆனா இந்த ஏழ்மையான நண்பர்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்த்து இந்த 2 குழந்தைகளுமே ரொம்பவே வியப்பாயிடுறாங்க. அந்த நாளும் முடிய போகுது. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அந்த நேரத்துல இந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்க அந்த ஏழ்மையான வீட்டு நண்பர்கள் கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்க கிட்ட நிறைய சொத்து கூட இருக்கு, ஆனா நாங்க என்னைக்குமே இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே கிடையாது. ஆனா உங்ககிட்ட எங்க கிட்ட இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட பணம் கிடையாது. உங்க வீடும் எங்க வீடு மாதிரி பெரிய வீடு கிடையாது. ஆனா நீங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்னு எங்க கிட்ட சொல்றியான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அந்த ஏழை வீட்டு பிள்ளைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க கிட்ட பணம் இல்லதான், எங்க கிட்ட சொத்து இல்ல, வசதி இல்ல, ஆனா எங்க கூட ஏசப்பா இருக்காங்கன்னு சொன்னாங்களாம். நாங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க கூட ஏசப்பா இருக்கிறதுனால எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாங்க. எங்க கூட ஏசப்பா இருக்கிறதுனால இந்த வீட்டுல சமாதானமும் சந்தோஷமும் எப்பவுமே இருக்கும். அதனால நாங்க என்னைக்குமே எதை நினைச்சுமே கவலைப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஏழை குழந்தைங்க பணக்கார குழந்தைங்க கிட்ட சொன்னாங்களாம். அன்னைக்குதான் அந்த பணக்கார குழந்தைங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க. நம்ம கிட்ட எவ்வளவுதான் பணம் இருக்கலாம், எவ்வளவுதான் புகழ் இருக்கலாம், ஆனா ஏசப்பா இல்லைன்னா நம்ம வீட்டுல எந்த சந்தோஷமும் சமாதானமும் இருக்காது. ஆமா லில்லி, இன்னைக்கு நம்ம கிட்ட பணம், பேர், புகழ் எல்லாமே இருக்கலாம், ஆனா ஏசப்பா நம்ம கூட இல்லனா நம்ம கிட்ட சந்தோஷமோ சமாதானமோ கண்டிப்பா இருக்காது. இந்த கதை உனக்கு பிடிச்சிருக்கா? வாவ் பாட்டி, கதை ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த பணக்கார குழந்தைங்க மட்டும் இல்ல, நானும் ஒரு நல்ல லெசனை இன்னைக்கு கத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் லில்லி. நீ மட்டும் இல்ல, பாத்துட்டு இருக்க எல்லா குழந்தைங்களும் ஒரு நல்ல லெசனை கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நீங்க பணக்காரங்களா ஏழையாங்கிறது முக்கியமே இல்ல குட்டீஸ். உங்க கூட ஏசப்பா இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேடுற நிம்மதியோ சந்தோஷமோ நம்ம கிட்ட இருக்க பணத்திலேயோ பதவியிலேயோ இல்ல, தேவனாகிய கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க முழுமையா ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமா ஏசப்பா உங்க வாழ்க்கையில வருவாங்க. ஏசப்பா வந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிறைஞ்சே இருக்கும். இன்னொரு சூப்பரான கதையோட நானும் கிரானியும் அடுத்த தடவை உங்களை சந்திக்கிறோம். Thank you. God bless you.